இன் ஏ குரூப் Z4, +4 ஆர்டர் ஆஃப் 3 இஸ் என்னன்னு கேட்கறாங்க. சரி, 3யோட ஆர்டர் என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? Z4னா அடிஷன் மாடலோ 4 அர்த்தம். இந்த +4 கொடுத்ததுனால டாட் 4 இருந்துச்சுன்னா மல்டிபிகேஷன் மாடலோ 4 அர்த்தம். இப்போ Z4ல அடிஷனை பொறுத்து ஆர்டர் ஆஃப் 3 என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். 3யை எத்தனை முறை ஆட் பண்ணா அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். Z4, +4 ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்ன? ஈக்குவல் டு 0 தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஓகேங்களா? என்ன பிளஸ்னாவே 0 ஐடென்டிட்டி, மல்டிபிகேஷன்னா 1 வந்து ஐடென்டிட்டி. சரி, 3யை எத்தனை முறை ஆட் பண்ணா 0 வருதுன்னு பார்க்கணும். 3 + 3 என்ன வரும்? அந்த மாதிரி பிராக்கெட் போடல, அப்படியே போட்டுரு. 3 + 3 6 வரும். 6 4ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் மட்டும் வச்சுக்கலாம். 2 வரும், 2 அது இல்லை, விட்டுருங்க. 3 + 3 + 3 6, 6 + 3 9 வரும். 9 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 வரைக்கும் கேன்சல் ஆகும், ரிமைண்டர் 1 வரும். அதுவும் இல்லை. இன்னொரு 3 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 12 வரும். சரிங்களா? 12ல 4ஆல் டிவைட் பண்ணா 4 சார் 12. 12ல 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 3 சார் 12 கேன்சல் ஆகும். அப்போ 12 வரும் ஆன்சர். 12ல 4ஆல டிவைட் பண்ணிருங்க, ஆன்சர் ரிமைண்டர் என்ன வரும்? 0. இதுதான் ஆன்சர். இப்போ 3 எத்தனை முறை ஆட் பண்ணிருக்கோம் பாருங்க? 1 2 3 4 டைம் ஆட் பண்ணிருக்கோம். அப்போ ஆர்டர் ஆஃப் 3 வந்து என்னது? 4. ஓகேங்களா? எத்தனை முறை ஆட் பண்ணி ஐடென்டிட்டி வருதோ அதுதான் ஆர்டர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து என்னது? 4 ஆன்சர்.